வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 222 புதன்கிழமை மே 22, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் முகாமில் விளையாட்டு. மே 18, 19 தேதிகளில் சென்னையில் நடைபெற்ற கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான முகாமில் விளையாட்டும் முக்கிய இடம் பெற்றது. இதுவரை இப்படி விளையாடும் வாய்ப்பு ஏற்படவில்லை என்றும், சிறுவயது பிள்ளைகள் மாதிரி கல்லூரி காலத்தில் விளையாட வாய்ப்பு கிடைத்ததை மிகவும் மகிழ்ச்சியாக அனுபவித்ததோடு, 2 நாளில் புதியவர்களுக்கான எங்களுக்குள் நல்ல இணக்கம் ஏற்பட இவ்விளையாட்டுகள் காரணமாக இருந்தது என்று செல்வன் சபரிநாதன் கூறினார். மேலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக அமைந்தது டிசைன் திங்கிங். எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமாக, எளிதாக நினைவில் கொள்ளும்படியாக, கண்டவுடன் அனைவரையும் ஈர்க்கும்படியும் தனித்துவத்தோடு சிந்திப்பதுதான் டிசைன் திங்கிங். அது பற்றி சுமார் 60 நாடுகளின் வங்கிகளுக்கு சாப்ட்வேர் தயாரித்து அளிக்கும் இன்டெலக்ட் நிறுவனத்தை மேற்கோள் காட்டி விளக்கினார் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம். வழக்கத்திற்கு மாறாக 2ஆம் நாள் பகல் உணவிற்கு அனைவரும் குழுவாக சேர்ந்து உணவகத்திற்கு சென்றது குறுகிய நேரத்திற்குள் மேலும் பழகுவதற்கான வாய்ப்பாக இருந்ததென்று மாணவர்கள் கூறினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லூர் வட்டத்தின் தினசரி காலை 6 மணி சந்திப்பில் திருக்குறள் மற்றும் கிராம சபை பற்றி ஆழமான கருத்து பரிமாற்றம். நாள்தோறும் இரவு பகல் எப்படி நிரந்தரமானதோ அதே போன்று நல்லூர் வட்டத்தின் காலை 6 மணிக்கு மாநில பொறுப்பாளர்களின் தினசரி சந்திப்பு. காலை சந்திப்பில் வழக்கம் போல எல்லாம் வல்ல தெய்வம் பாடலுடன் தொடங்கி 1 நிமிட அமைதிக்கு பிறகு தினம் ஒரு குறள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறள் சற்று ஆழமாக பேசப்பட்டது. அதில் இன்று அனைத்து மக்களுக்கும் நீர்நிலைகள் வழிபாட்டுக்குரிய கடவுள்களாக ஆக வேண்டும் என்றும், நீர்நிலைகள் மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, நீர் சிக்கனம் ஆகியவை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அனுபவங்கள் பகிரப்பட்டது. அதேபோன்று தினம் ஒரு துறை வரிசையில் கிராம சபை இடம்பெற்றது. 2018 மார்ச் 25 சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 1000 சமூக பொறுப்பாளர்கள் சந்திப்பின் மேடையில் அனுபவம் மிக்கவர்களால் விரிவாக அலசப்பட்டதில் வருகை தந்த 1000 நபர்களுக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டதை அடுத்து வந்த மே 1 கிராம சபை உணர்த்தியது. 2018 மார்ச் 25 தொடங்கி 2018 மே 1 கிராம சபை நாள் வரை 36 நாட்கள் தமிழகம் நெடுகிலும் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழக வரலாற்றில் இடம்பெறத்தக்கது. குறிப்பாக தன்னாட்சி நந்தகுமார், முத்தமிழ், கணேஷ், வில்லியப்பன், பாபுஜி, தினேஷ், கோவர்த்தன் ஆகிய இன்னும் நூற்றுக்கணக்கானோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்று ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு, கிராம சபை என்றால் கேள்வி கேட்பது என்பதை கடந்து மக்களே கிராம சபையை நடத்துவதும், கிராம சபை நாள் மக்களின் ஒற்றுமை, பொறுப்புணர்வு, குதூகல பண்டிகையாக ஆக்கப்பட வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டதாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களும் உடனிருந்து அரிய கருத்துக்களை கூறி வழிகாட்டியது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் நெடுகிலும் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களையும் மாணிக்க மாணவர்களாக உருவாக்க 100 மாணிக்க மாணவர்களுக்கு 3 நாள் பயிற்சி. மாணிக்க மாணவர்களின் செயல்பாடுகளை கண்டு நாங்களும் மாணிக்க மாணவர்களாக ஆக முடியுமா என்று மாணவர்களும், எங்கள் பிள்ளையும் மாணிக்க மாணவராக ஆக வேண்டும் என்று பெற்றோர்களும், அதே போன்று பல ஆசிரியர், தலைமை ஆசிரியர்களும் ஆர்வத்தோடு நல்லூர் வட்டத்தை அணுகி வருகின்றனர். நல்லூர் வட்டமும் மதிப்பெண் மட்டுமே முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும் இன்றைய கல்வி சூழலில் கூட மாணிக்க மாணவர்களை கண்டறியவும் உருவாக்கவும் முடியும் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டு வருகிறது. வருகிற கல்வியாண்டில் 10,000 மாணிக்க மாணவர்களை கண்டறிந்து உருவாக்கும் வகையில் கடந்த 1 மாதத்தில் மாவட்ட வாரியாக நடைபெற்ற வைய தலைமை கொள் முகாமில் பயிற்சி பெற்ற மாணிக்க மாணவர்களில் மாவட்டத்திற்கு 10 நபர்கள் என்று 100 தலை சிறந்த மாணிக்க மாணவர்கள் பட்டியல் எடுக்கப்பட்டு வருவதாக மாணிக்க மாணவர் திட்ட மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். இந்த முகாம் உடுமலைப்பேட்டை அருகில் இயற்கை எழில் நிறைந்த
தவபூமியான உலக சமாதான ஆலய வளாகத்தில் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.